இன்னைக்குமே நிறைய பேர்த்தோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் உங்களோட அட்ரஸ் கிடையாது. உங்களோட ஹவுஸ் ஓனரோட அட்ரஸ். இந்த வருஷமாச்சு இந்த மாதிரி ஒரு சொந்த வீட்டை வாங்கி உங்க அட்ரஸா மாத்திக்குங்க. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. விற்பனைக்காக இருக்கக்கூடிய ஒரு வீடு தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். நடுத்தர மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி அஃபோர்டபுளான பிரைசிங்ல எதிர்பார்க்குற மாதிரியான பிளானிங்ல கட்டியிருக்கக்கூடிய ஒரு 2 BHK 3 டாய்லெட் வீடு, தனி வீடு. வீட்டை வந்து 3 சென்ட் லேண்ட் ஏரியால 1050 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காங்க. இன்டிஒர்க்ஸோட பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட பிளான் எப்படி இருக்கு, வீட்டை எப்படி கட்டியிருக்காங்க, எங்க இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலா இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டாக ஒரு 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK 3 டாய்லெட்டோட கட்டியிருக்கக்கூடிய ஒரு தனி வீடு. கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் மினிமலிஸ்டிக்கான டிசைன்ஸில் ஒரு அட்ராக்டிவான கலர் காம்பினேஷன் பெயிண்டிங் ஒர்க்கோட பண்ணியிருக்காங்க. முழுக்க டெக்ஸ்சர் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறனால ஃபியூச்சரில் சின்ன கிராக்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து அரெஸ்ட் ஆயிரும். அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் வாலுக்கும் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. முன்னாடி சின்னதாக ஒரு கார்டன் செட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் ஒரு யூனிக்கான CNC கட் ஒர்க்லாம் பண்ண மாதிரியான மெட்டல் கேட் பொறுத்திருக்காங்க. அப்படி நம்ம கேட் ஓப்பன் பண்ணோம்னா 11க்கு 15ங்கிற அளவில் ஒரு பெரிய கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. அது போக நம்ம 2 வீலரும் நிறுத்திக்கலாம். இங்கே நமக்கு ஜனமூலையில் போர்வெல் வாட்டர் சம்ப்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெயில்ஸு, வாலுக்கு கிளாஸ் ஏன்னா செராமிக் டெயில்ஸு, அதில் அந்த மாதிரி கோல்டன் பீடிங் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து சீலிங்கில் நிறையா கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்ஸ்லாம் பொருத்தி தொட்டில் ஹுக் மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ், அவுட்டர் பாத்ரூம், டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கிளாஸியான ஃபினிஷிங்கில் பாலிஷிங் ஒர்க்லாம் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே போகிறதுக்கு 2 கிரானைட் லெதர் ஃபினிஷிங்கில் அமைஞ்சிருக்கு. அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா 16க்கு 16ங்கிற அளவில் ஒரு ஸ்பேஸிஸான லிவிங் ஸ்பேஸ். லிவிங் ஸ்பேஸில் நல்ல லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு நல்ல கிளாஸியான ஃபினிஷிங்கில் செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் இங்கேயும் கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்ஸு, தொட்டில் ஹூக் மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு மல்டிமீடியா டிவி நெட் இருக்குது. சிவில் ஒர்க்கில் ரெடி பண்ணிருக்கக்கூடிய ஒரு மல்டிமீடியா டிவி நெட் தான். ஸ்டோரேஜுக்காக கேபினெட் வந்து இதுக்கு கீழே பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு டோர் வடக்கு பார்த்த மாதிரி கொடுத்து பூஜா கேபினெட்டுக்கான செட்டப் ரெடி பண்ணியிருக்காங்க. அங்கேயும் லைட்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. டிவி நெட்டுக்குள்ளே இந்த மாதிரியான மெட்டாலிக் ஃபினிஷிங் டெக்ஸ்சர் ஒர்க் வந்து ஸ்பெஷல் பட்டியில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் ஷோ பீசஸ்லாம் வச்சுக்கலாம். அதுக்கு வந்து கிளாஸ் பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணி ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே பொறுத்திருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து கிச்சன் கம் டைனிங்கை பார்த்தலாம். கிச்சன் கம் டைனிங்குள்ளே போகிறக்கான என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரியான உட்டன் பேனலிங் ஒர்க், லூவர் பேனல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து அது வந்து ஒரு 10க்கு 16 அளவில் அமைஞ்சிருக்குங்க. இங்கேயும் லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னல் கொடுத்து வாலுக்கு ஃபுல்லாமே நல்லா கிளாஸியான செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. என்ட்ராகும்போது ஒரு டைனிங் ஸ்பேஸ்க்குள்ளே தான் என்ட்ராவீங்க. கார்னரில் ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட், ஸ்டோரேஜ் யூனிட், டவல் ராடோட பிளான் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வந்து ஒரு சர்விங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு யூ-டைப் கிரானைட் கவுண்டர் டாப்பாக அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நமக்கு அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே ஒரு சிங்க் பொருத்தி 2 டேப் கனெக்ஷனு, அதில் வந்து ஃப்ளெக்சிபிள் டைப்பில் வந்து டேப்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் ஆரோமாட்டிக்கிறதுக்கான ப்ரொவிஷனு, நீங்கள் சோப்புலாம் இங்கே நீங்கள் வச்சுக்கலாம் நினைக்கிறேன், அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து நமக்கு கவுண்டருக்கு கீழே ஃபுல்லாமே நிறைய பேஸ் கேபினெட்ஸ் இருக்குது. அது போக மிட்லேயும் வந்து கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க, வால் கேபினெட்ஸு. மேலே வரக்கூடிய அந்த RCC லாஃப்ட்டுக்கு வந்து ஒரு டாப் கேபினெட் மாதிரி லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அடுத்து நம்ம வந்து பெட்ரூம்ஸை பார்த்தலாம். இந்த வீட்டில் மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குங்க. 2 பெட்ரூமே லிவிங் ஏரியாவுக்கு மேற்கு பக்கம் இருக்குது. இது வந்து வாஸ்துப்படி வீட்டோட கன்னி மாடல் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூமோட டோருக்குலாம் இந்த மாதிரியான டிசைனில் உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 10க்கு 16 அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூமுங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு இந்த மாதிரியான வால் ஷெல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உள்ளே வந்து கடாப்பாக்கல்ல பார்ட்டிஷன் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. அது போக அந்த இடத்துல சிவில் ஒர்க்கில் வந்து ஒரு லாஃப்ட் அமைச்சு அதுக்கு வந்து லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷன் இன்டிஒர்க்ஸ் பயன்படுத்தி இருக்கிறது நல்லா கிளாசிக்காக இருக்குது. இது வந்து அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருங்க. PVCயில் இருக்குது. 5க்கு 5 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம். கிளாசெட்டு, சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பிராண்டட் சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் லே பண்ணி வாலுக்கு வந்து கிளாஸான செராமிக் டைல்ஸ் வந்து சீலிங் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட 2வது பெட்ரூமாக பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு ஜஸ்ட் அப்படியே பேரலாக தான் இருக்குது. இது வந்து 10க்கு 10 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூம். ஃபஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே இங்கேயும் வால் ஷெல்ஃபுக்கான ப்ரொவிஷனு, லாஃப்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் இருக்குது. அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. சேம் சைஸ் தாங்க, 5க்கு 5 அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் சேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே மாட்டியிருக்காங்க. டெய்ல் ஒர்க்லாம் இங்கே பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க. அடுத்து நான் வந்து வீட்டோட அவுட் சைடில் இருக்கக்கூடிய அந்த அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூமையும் காமிக்கிறேன். அங்கேயே வந்து ஒரு சின்ன யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. வாஷிங் மிஷின்லாம் நீங்கள் அங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். அது போக இன்வெர்ட்டரும் கூட வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷனும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது. அது போக இந்த இடத்துல ஒரு அவுட் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க.
6க்கு 6ங்கிற அளவில் இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் போலக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவுட் சைடில் ஸ்டார்கேஸ் இருக்கிறனால நீங்கள் ஃபியூச்சரில் ரெண்டல் போர்ஷனாக இந்த வீட்டை கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வீடு வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக தான் அமைஞ்சிருக்கு. இங்கே ஸ்டெப்ஸுக்கும் சரி டெரஸோட ஃப்ளோரிங்க்கும் சரி ரெட் கலரில் டெரக்கோட்டா பெயிண்ட்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க. மேலே வந்து நமக்கு துணி துவைக்கிறதுக்கான மேடை, துணி காயப்படுறதுக்கான ஆங்கிள், வாட்டர் டேங்க் எல்லாமே இருக்குங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த வீடு கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோடு காரமடை சவிதா ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் தான் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. இந்த வீட்டோட விலை வந்து 53 லட்ச ரூபா. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே கொடுத்துருக்கூடிய நம்ம டீமோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வருஷமாச்சு உங்களோட ஆதார் கார்டில் உங்களோட அட்ரஸை மாற்றிடுங்க.